என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடந்த வாரமும் இதே பொருளிலே நாம் தியானித்தோம். நம்பிக்கை தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே யோபு எப்படி ஆண்டவர் மேல் அசையாத உறுதியான நம்பிக்கையோடு இருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இருந்தான். அதனால் அவன் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். இன்று ஆண்டவர் மேல் அசையாத உறுதியான நம்பிக்கையுடைய மற்றொரு மனிதனை குறித்து சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். அவன் யார் என்றால் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அவனை குறித்து விதமாய் சொல்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் விதமாய் சொல்கிறது. அவன் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் ஒருவனும் அவனை போல இருந்ததில்லையாம். அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் அசையாமல் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தன. முதலாவதாக அவனுடைய வாழ்விலே வந்த ஒரு பிரச்சனை குறித்து ஏசாயா 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால்
அசீரிய படைகள் அங்கே எருசலேமை முற்றுகையிடுகிறது. அசீரிய படைகள் எசேக்கியா அரசனுடைய படைகளை விட பல பல மடங்கு வலிமை வாய்ந்தவை, பல நாடுகளை வெற்றி கொண்டவை. அந்த படைகள் முற்றுகிட்ட போது அவன் எசேக்கியா அரசன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய்விடுகிறான். அசீரிய படைகள் முற்றுகிட்ட பொழுது அந்த படைத்தலைவன் ஏளனமாக பல காரியங்களை பேசுகிறான். நான் 2000 குதிரைகளை கொடுத்தால் அவள் ஏறக்கூடியவர் கூட ஒன்றை இல்லையென்னு சொல்கிறான். எங்களுடைய நாட்டின் படைகள் பல நாடுகளை வெற்றி கொண்டவர்கள் என்று சொல்கிறான். பல நாட்டு தேவர்கள் அவர்கள் நாட்டை எங்கள் கையிலிருந்து தப்புவிக்க அந்த தேவர்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறான். எசேக்கியா அரசனை பரிகாசம் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் மேல் எசேக்கியா அரசன் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஏசாயா 37 அதிகாரம் 1வது வசனத்திலே அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். 14ஆம் வசனத்திலே அசீரிய படைத்தலைவனிடமிருந்து வந்த மிரட்டல் கடிதத்தை தேவ சமூகத்திலே விரித்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். என்ன நடக்கிறது பாருங்கள். 36ஆம் வசனம், ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தூதன் ஒருவன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்து எசேக்கியா அரசனுக்கு ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணுகிறான். இந்த சம்பவம் வரலாற்று ஆதாரம் உடைய ஒரு சம்பவம். எப்படி என்றால், நீங்கள் ஜஸ்டின் பிரபாகர் என்ற தேவபக்தி உள்ள தேவ ஊழியரை பரிசுத்தவானை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் தன்னுடைய தேவ செய்தி ஒன்றிலே இந்த சம்பவம் வரலாற்றிலே குரோனாலஜியில் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறதாம், அன்னோன் எபிடமிக் ஸ்டக் அண்ட் கில்ட் 1,85,000 அசீரியன் சோல்ஜர்ஸ் என்று குரோனாலஜி ஹிஸ்டரியில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அதாவது அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு பேரில்லாத கொள்ளை நோய் தாக்கி அசீரியரின் பாளையத்தில் 185,000 படை வீரர்கள் மரித்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். தேவன் தூதனை கொண்டு ஏற்படுத்திய இந்த ரட்சிப்பை பற்றி அறியாததனால் அவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் ஆதாரம் உடையது, வரலாற்று ஆதாரம் உடையது என்பதன் மூலம் விளங்குகிறது. இங்கே தேவன் நமக்காகவே தூதர்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:7 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமை இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் தூதர்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எசேக்கியா அரசனுடைய வாழ்க்கையிலே வந்த மற்றொரு துயரத்தை குறித்து ஏசாயா 38ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பிவிட்டார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ இந்த வியாதி நீங்கி பிழைக்க மாட்டாய், மறித்து விடுவாய் என்று சொல்லி. இந்த சமயத்தில் எசேக்கியா அரசன் மிகவும் அழுதான். என்ன சொல்லி அழுதான்? கர்த்தாவே, உமக்கு முன்பாக மன உண்மை உத்தமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். எசேக்கியா அழுது ஜெபித்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன், உனக்கும் இந்த நகரத்துக்கும் காவலாக இருப்பேன் என்று சொல்லி அவனுக்கு ஆயுளோட 15 வருடங்களை கூட்டி நகரத்துக்கு காவலாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து அவனுக்கு கூட்டப்பட்ட 15 வருடங்களும் அவனுடைய சிங்காசனத்துக்கு வாரிசாக மனாசை பிறக்கும்படி செய்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நோயினால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நோயின் கொடுமை தாங்க முடியாமல் வேதனையிலே தனிமையிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்று இரவு இயேசு உங்களை குணமாக்குவார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து வியாதி உள்ள இடங்களிலே உங்கள் கரங்களை வைத்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எசேக்கியா அரசனை சுகமாக்கிய ஆண்டவர் உங்களையும் சுகமாக்குவார். எசேக்கியா அரசனுக்கு ஆயுளோடு 15 ஆண்டுகளை கூட்டிய ஆண்டவர் உங்கள் ஆயுசு நாட்களையும் பூரணப்படுத்துவார். உங்கள் ஆயுசு நாட்களையும் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே மனம் கலங்காதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உண்மையில் அசையாமல் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை
ஒரு நாளும் கைவிடாத நல்ல நேசரே, எசேக்கியா என்ற உம்முடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது தேவதூதர்களின் பாதுகாவலை கொடுத்து அந்த பிள்ளையை காத்து கொண்டீரேப்பா. அதே பாதுகாவலை எங்களுக்கும் தருவதற்காக நன்றி இயேசு சுவாமி. எசேக்கியாவுடைய நோயை குணமாக்கியவன் ஆயுளை நீட்டித்தீரே. இப்பொழுது வியாதியோடு பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை இந்த இரவு நேரத்திலே பார்ப்புடைய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் சுகவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the marvelous name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க. சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சகல தோல் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். யூரினரி ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள், ஹல்லேலூயா, சரீரங்களை விட்டு மறையும்படி உரு தெரியாமல் கரைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க. குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளிச்சீங்க. திருமணம் எனும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளிச்சீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை எனும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளிச்சீங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழிலே செழிப்பை கட்டளையிடுங்க. உத்தியோகம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உத்தியோகத்தில் உயர்வை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்யுங்க. நன்றி இயேசு சுவாமி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க. சரீரத்தில் உள்ள சகல வலிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பிரிந்த எலும்புகள், உடைந்த எலும்புகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மீண்டும் அதே இடத்திலே கூடும்படி கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரையும் தொடுங்க. நன்றி இயேசு சுவாமி. நீ தொட்டு விட்டதற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றென்று நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.